சரி, கம்மாய தூர் வாரறதுக்கு பொது குளத்தை ஏலம் விடுறதுக்கு யார்கிட்ட கொடுக்க போறீங்க? ஐயா, போன தடவை எடுத்திருந்தவங்க கரெக்டா பணம் கட்டியிருந்தாங்க, நல்லாவும் பண்ணியிருந்தாங்க. புதுசா வந்த ஒருத்தரும் ஏலம் கேட்டிருக்காரு, அவருக்கு கொடுத்து பார்க்கலாம்ல. புதுசா வந்தவங்களுக்கே கொடுக்கலாமே. சரிங்க. நாம தானே உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? ஐயா வணக்கம். வணக்கங்கய்யா. ம் ம் ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏற்கனவே உங்க மேலதான் பஞ்சாயத்துல பிராது இருக்குல்ல. நீங்க எதுக்கு பொது விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? பஞ்சாயத்து முடியற வரைக்கும் இந்த மாதிரி பொது விஷயத்துல தலையிடக்கூடாது. யோ, தலையிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? ரகுராமையா ஊருக்கு பொதுவான எல்லா விஷயங்களையும் தலையிடத்தான் செய்வாரு. அதுக்கான எல்லா தகுதியும் அவர்கிட்ட இருக்கு. இப்ப நாங்க என்ன தப்பா சொல்லிட்டோம்? பஞ்சாயத்துல என்ன நடந்துச்சோ அதானே சொன்னோம். யோ, அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவீங்களா? இந்த ஊருக்காக எவ்வளவு நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காரு, அவர் பேசக்கூடாதா? யோ, ஆமாயா, பேசக்கூடாதியா. அவர் என்ன ரொம்ப யோக்கியமா? இவர் மேல தப்பு இருக்கு, அதனாலதான் எதுல தலையிடக்கூடாதுன்னு சொல்றோம். சரிதானே? ஏய் ஏய், நிறுத்துங்க. யாரை எடுத்து பேசிட்டு இருக்கீங்க? அவர் யார் தெரியுமா? எங்க அப்பா. ஏய், என்ன பண்ற? என்ன ஏன் மேல கை வைக்கிறியா? நிறுத்துங்க. அமைதியா இருங்க. நிறுத்துங்க. ஏய், யார் மேல கை வைக்கிற? பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும் போது ஊர் பொது விஷயங்கள்ல நான் தலையிடக்கூடாதுன்னு இவர் சொல்றது கரெக்ட் தான். அதுக்காக நீங்க யாரும் சண்டை போட வேண்டாம். நான் இனிமே எதுலயும் தலையிடல. நான் கிளம்புறேன். ஐயா, இருங்க. ஏன்பா இவரை பத்தி பேசினா நீ எதுக்காக அடிக்க வந்த? பின்ன நான் அடிக்காம வேற யார் அடிப்பா? அவர் யார் தெரியுமா? எங்க அப்பா. எவ்வளவு பெரிய மனுஷன். அவரை பத்தி யாராவது தப்பா பேசினா நான் அடிக்கதான் செய்வேன். ஆமாப்பா, இதுல என்ன தப்பு இருக்கு? அவன் அப்பாவை பத்தி தப்பா பேசினா அவன் அடிக்கத்தான் செய்வான்.